என்னோட கருத்து என்னென்னா, அங்கே கொடுத்ததை விட இங்கே கொடுத்துருந்தாங்களா ரொம்ப மோசமாக தான் இந்த ஆயிருக்குமா தவிர, இங்கே ஒரு 10,000 15,000க்கு மேலே தான் இந்த கும்பல் நிற்க முடியும். பார்த்தா கட்டடம் வந்து சுற்றிலுமே இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆறு பக்கத்தில் எல்லாமே இருக்குது. ஏன்னா அங்கேயே பார்த்தா ரசிகர்கள் பூரா வந்து ரசிகர் மாதிரி பார்க்கல, எல்லாம் எது கிடைச்சாலும் ஏறி அந்த அவரோட தலைவரை பார்க்கணுன்னு தான் நினைக்கிறாங்களா தவிர, அடுத்தவங்கள மக்களில் வந்து கீழே ரசிகர் நம்ம ரசிகர் தான் நிற்கிறாங்க என்னங்கிற ஒரு கவனமே இல்லை. நம்மளுக்கு இடம் கிடைச்சா போதும், நம்ம போய் முன்னாடி நின்று பார்த்தா போதும், யாரை மிதிச்சுட்டு போய் பண்ணுறாலும் சரி அப்படிங்கிறத போயிடுவாங்க. ஆனால் இங்கே கொடுத்துருந்தா லைட் ஹவுஸோ இல்லை உழவு சந்தையோ கொடுத்துருந்தா ஒரு 10,000த்துக்குள்ளே ஒரு 5,000த்துக்குள்ளே தான் நிற்க முடியும் கும்பல். அதுக்கு மேலே கொடுத்துருந்தா நம்ம இதை விட அங்கே நடந்ததை விட இந்த வெவ்வேறு தான் அதிகமாக தான் இருக்குமா தவிர குறைஞ்சிருக்காது. இப்போ போலீஸ் இந்த இடத்த வந்து பர்மிஷன் வந்து மறுத்துட்டாங்க. அவங்க ஏன் மறுத்துருப்பாங்க? எதுவும் அரசியல் ப்ரெஷர் காரணம்னு நினைக்கிறீங்களா, இல்லை உண்மையிலே மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க? உங்கள் கருத்து என்ன? என்னோட கருத்து என்னென்னா, பக்கத்தில் வந்து அந்த பெட்ரோல் பங்கு ஒன்று இருக்குது, சுற்றிலும் கட்டடம் இருக்குது. கட்டடத்துலேயே ஒரு கும்பல் அதிகமான கும்பல் கட்டடத்து மேலே ஏறி இருந்தாலோ இல்லை தள்ளி விட்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கீழே நின்ற கும்பலே அங்கே போய் நம்ம தள்ளி விட்டு மிதித்து தான் இப்போ இத்தனை பேர் இறந்துருக்குறாங்க. இதே மாடி எல்லாமே 3 மாடி பில்டிங் தான் எல்லாமே இருக்குது, பக்கத்தில் ஆறு இருக்குது. சப்போஸ் ஆற்றுலேயே வர்ற கும்பல் ஆற்றுலேயே தள்ளி விட்டால் கூட உளுந்து கிடந்தா கூட இது செத்து கிடந்தா கூட யாருக்குமே தெரியாது. இது அங்கே இருந்தனால நம்மளுக்கு தப்பிச்சு இது பண்ணிட்டாங்க. இங்கே மேலே மாடியிலேருந்து உழுவுறதுக்கு இதாக இருக்கும். இப்போ பெட்ரோல் பங்கில் நம்ம அது பாதுகாப்பான ஏரியாவில் அதையும் அடைச்சிருவாங்க. அவங்ககிட்ட போய் பெட்ரோல் பங்குக்காரண்டி சண்டை போடுவாங்க, பில்டிங் காண்ட சண்டை போடுவாங்க. இந்த இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பரபரப்பான இருக்கிற வேண்டியதான். ஏன்னா கொத்தனார்லேருந்து சென்ட்ரிங்காரன்லேருந்து பெயிண்டர்லேருந்து எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு போகிற ஏரியா. மெயின் இந்த பாலம் தான் மெயின் முக்கியம். ஏன்னா டவுனுக்குள்ளேருந்து இந்த பாலத்து வழியாக தான் திருச்சி, சுங்கக்கேட்டு, தாந்தன்மலை, காந்திராமா இது போகிறவங்களாம் புலியூர் எல்லாமே இந்த வழியாக தான் போவாங்க. அதனால் முக்கியமான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை கொடுத்துருந்தா ஆகாது.